தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஓகேவா? இதில் வந்து ஓவர்வியூ வந்து பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பற்றி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து கற்றலை நோக்கங்களில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பண்டைய தமிழக நகரங்களின் பெருமைகளை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. பூம்புகார் நகரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், மதுரையோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க, காஞ்சியோட மாண்பினை பற்றி அறிந்து கொள்ளல் அப்படிங்கிறாங்க, பண்டைய தமிழகத்தின் ஆட்சியாளர்களை அறிந்தல், பண்டைய தமிழகத்தின் கைவினை கலைகள், சந்தைகள், உற்பத்தியாளர்கள், கடல் கடந்த வணிகம் மற்றும் கல்வி, நீர் மேலாண்மை இதெல்லாம் அப்படியே என்னன்னு சொல்லி பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் மிக தொன்மையான நகரங்கள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மெசபடோமியா பற்றி கொடுத்துருக்காங்க. பூம்புகாருங்கிறது துறைமுக நகரம் அப்படிங்கும்போது அது எங்கே இருந்திருக்கு, அதை பற்றி என்னென்ன நூல்கள் எல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்குது, அதாவது இலக்கிய நூல்கள் என்னெல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த நாட்டோட வணிகம் வச்சுருந்தாங்க, வணிகம் வச்சுருந்தால என்னெல்லாம் நிகழ்ந்தது, பூம்புகாரை பற்றி இப்போ நல்ல வணிகத்தை பற்றி சொல்கிறது வந்து எதுனா பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலையில் என்னெல்லாம் கருத்து சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பொருட்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கு, எது எது வழியாக என்னென்ன பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பூம்புகாருங்கிறதுல வந்து துறைமுக நகர்னால கப்பல் கட்டுத்தளம்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த வருஷம் வந்து அது அழிஞ்சு போயிட்டு எதனால் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை, இந்தியாவில் மிக பழமையான நகரமும் தமிழ்நாட்டில் மிக பழமையான நகரமுங்கிறது வந்து மதுரை. பண்டைய காலத்தில் யார் ஆட்சி செஞ்சா, இடைக்காலத்தில் ஆட்சி செஞ்சா, அதுக்கு சான்றுகள் என்னதெல்லாம், எத்தனை தமிழ் புலவர்கள் வந்து அங்கே இருந்தாங்க, எந்த அரசன் வந்து மதுரையை பற்றி மதுரையிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. தொழிற்சாலையெல்லாம் இருந்திருக்கு மதுரையில், எந்த நாட்டோட தொழிற்சாலை. ஓகேவா? நாணயங்கள்லாம் அச்சடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைலாம் இருந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் அங்காடிகளை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. மதுரையை பற்றி எந்த வரலாற்று ஆசிரியர்லாம் சொல்லியிருக்காங்க, எந்த மன்னனோட அமைச்சர்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் வந்து காஞ்சிங்கிறது ஒரு வந்து ஸ்கூல் வந்து அதிகமாக இருந்த நகரம். அதனால் யாரெலாம் இங்கே வந்து படித்தாங்க, ஸ்கூல்னாலே பிரபலமாக இருக்கும்ல, அப்படிங்கும்போது காஞ்சியை வந்து பெருமைப்படுத்தி யார் யார் என்னென்ன டைலாக்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும், அதை சொல்லி இது கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. காஞ்சியில் வந்து பிறந்து வாழ்ந்தவர்கள் யாரெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. காஞ்சி வந்து கோயில் நகரங்கிறாங்க. அப்போ என்ன கோயில் இருக்குது, அதை யார் கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பௌத்த துறவி வந்து காஞ்சியில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பௌத்த துறவி யாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, அது வந்து எதனால் அப்படி சோறு உடைத்து, முத்துடைத்து, வேலமுடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன ரீசன்னால சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் சேர நாடு எந்தெந்த பகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது, சோழ நாடு எங்கே, பாண்டிய நாடு எங்கே, தொண்டை நாடு எங்கேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் ஒரு ரீகப். ஓகேவா? 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அது கேட்டோன்னா உங்களுக்கு வந்து படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.